தமிழனால இடிச்சு வேணாம் இல்ல தமிழ்நாட்டுல பிறந்ததுனால நம்மள இடிச்சு வாங்கலாவே இருக்கணுமா? புரியல. ஒரு பக்கம் என்னடான்னா கேரளால கனிம வளங்கள் அங்க அனுப்ப முடியாதுன்னு சொன்னப்ப அவர் லெட்டர் போடுறாரு. இங்க என்னடான்னா கர்நாடகால தண்ணி தர முடியாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜனநாயக போஸ்டர் கிழிச்சு பிரச்சனை பண்றாங்க. இங்க ஒரு பக்கம் கனிம வளங்கள் வேணும்னு சொல்லி லெட்டர் போடுறாரு. அங்க கேரளாவில் இல்லாத கனிம வளங்களா அவங்க நமக்கு கனிம வளங்களுக்கு பதிலாக என்ன கொண்டாந்து கொட்டுறாங்க அப்படின்னா நம்ம மருத்துவ கலைகளை கொட்டுறது மட்டும் இல்லாம கனிம வளங்களை தடை செஞ்சிருக்கிற இப்ப கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் போடுறாங்க. கனிம வளங்கள் எங்க கேரளால இல்ல, கனிம வளங்கள் எங்களுக்கு நீங்க தடை செய்யக்கூடாது, அதுக்கு மட்டும் எந்த ஒரு கெடும் வைக்காம எங்களுக்கு கனிம வளங்களை நீங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் போடுறாரு. இப்ப கூட நமக்கு இவருக்கு உறுதுணையா இல்லாம இருந்தோம்னா நம்ம அரசியல் பேசுறப்போ இல்ல இங்க நமக்கு தேவையான வளங்களை இழக்கிறதுக்கு கண்டிப்பா நேரிடும். அதாவது நீங்க என்டிகேவை சப்போர்ட் பண்ணிக்கங்க, டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணிக்கங்க, யாருக்கு வேணா சப்போர்ட் ஆகிருங்க. நானே டிவிக்கே சப்போர்ட்டர் கிடையாது. ஆனா இந்த விஷயத்துல நம்ம உறுதுணையா நின்றுதான் ஆகணும். அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே என்டிகே எல்லாம் மேல இருக்கிறவங்கள விட்டுருங்க, அவங்க அதிக குரல் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ. ஆனா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய வளங்கள் கெடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம பேசவே ஆரம்பிச்சோம். அப்படின்னா கண்டிப்பா இதுக்கான குரலை நீங்க பதிவு பண்ணுங்க.